மன்னர் யூனான் மற்றும் ஞானி தூபான் கதையின் தொடர்ச்சி. ஓ மன்னரே, மன்னர் யூனானின் வசீர் தொடர்ந்து கூறினார், இந்த ஞானியை நீங்கள் நம்பினால் அவர் உங்களை மிகவும் மோசமான முறையில் கொன்றுவிடுவார். நீங்கள் தொடர்ந்து அவருக்கு சலுகைகள் அளித்து அவரை உங்கள் நெருங்கிய நண்பராகக் கொண்டால் அவர் உங்களை அழிக்கச் சதி செய்வார். அவர் உங்களை கையில் பிடித்த ஒரு பொருளால் வெளிப்படையாக குணப்படுத்தியதை நீங்கள் பார்க்கவில்லையா? எனவே அதே முறையில் நீங்கள் பிடிக்கும் ஒரு பொருளால் அவர் உங்களை கொல்வதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இல்லை. மன்னர் யூனான் பதிலளித்தார், நீங்கள் உண்மைதான் சொன்னாய். நான் சொன்னது போல்தான் நிலைமை. ஓ விசுவாசமான வசீர், இந்த ஞானி ஒரு ஒற்றனாக என்னை கொல்ல வந்திருக்கலாம். நான் கையில் பிடித்த ஒரு பொருளால் அவர் என்னை குணப்படுத்தினால் நான் முகரும் ஒரு பொருளால் என்னை கொல்லலாம். அப்படியானால் ஓ வசீர், அவரைப் பற்றி என்ன செய்ய வேண்டும்? வசீர் பதிலளித்தார், உடனடியாக அவருக்கு ஆளனுப்பி இங்கு வரும்படி கேட்கவும், அவர் வந்ததும் அவரது தலையை வெட்டி எறியவும். அவ்வாறு செய்வதால் அவருடைய தீய நோக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம், மேலும் அவரிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். அவர் உங்களை காட்டிக் கொடுப்பதற்கு முன் நீங்கள் அவரை காட்டிக் கொடுங்கள். மன்னர், நீ சரியாகத்தான் சொன்னாய் என்றார். உடனடியாக அவர் ஞானியை வரவழைத்தார். ஞானி பெரும் மகிழ்ச்சியுடன் வந்தார். கருணையுள்ளவன் தனக்கு எதிராக என்ன நிர்ணயித்துள்ளான் என்று தெரியாமல் கவியின் இந்த வார்த்தைகளை மன்னரிடம் கூறினார். ஒரு நாள் உமக்கு நன்றி சொல்லத் தவறினால் யாருக்காக என் கவிதையும் வசனமும் இயற்றினேன் என்று சொல்லுங்கள். நீர் கேட்காமலேயே எனக்கு பல சலுகைகளை அளித்துள்ளீர். தாமதமின்றி உமது பங்காக வழங்கியுள்ளீர். பின் நான் எவ்வாறு உம்மை புகழாமல் இருக்க முடியும்? என் இதயத்தாலும் குரலாலும் உம்மை போற்றாமல் இருக்க முடியும்? இல்லை, நீர் எனக்கு அளித்த நன்மைகளுக்காக நான் உமக்கு நன்றி கூறுவேன். அவை என் நாக்கில் லேசானவை, என் முதுகிற்கு பாரமானவை. ஏன் நான் உன்னை வரவழைத்தேன் தெரியுமா என்று மன்னர் கேட்டார். ஞானி பதிலளித்தார், மறைந்திருப்பதை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறியார். அவரது பெயர் மேன்மையடையட்டும். பிறகு மன்னர், நான் உன்னுடைய உயிரை பறிப்பதற்காக உன்னை வரவழைத்தேன் என்றார். இந்த அறிவிப்பை கேட்ட ஞானி மிகுந்த ஆச்சரியத்துடன், ஓ மன்னரே, ஏன் என்னை கொல்ல விரும்புகிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார். நீ ஒரு ஒற்றன். என் பாதுகாப்பிற்காக நான் உன்னை கொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு நன்மையே செய்தேன். அதற்கு இதுதான் கைமாறா? என்னை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் உங்களை விட்டுவிடுவான். என்னை அழிக்காதீர்கள், அல்லாஹ் உங்களை அழிப்பான். இந்த வார்த்தைகளை அவர் பலமுறை மீண்டும் கூறினார். மன்னர் யூனான் பின்னர் ஞானி தூபானிடம், நான் உன்னை கொன்றால் ஒழிய பாதுகாப்பாக இருப்பேன், ஏனெனில் நீ என் கையில் பிடித்த ஒரு பொருளால் என்னை குணப்படுத்தினாய். நான் முகரும் ஒரு பொருளால் அல்லது வேறு ஏதேனும் வழியில் நீ என்னை கொல்வதற்கு எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்றார். ஓ மன்னரே, ஞானி, இதுதானா என்னிடமிருந்து உனக்கான பிரதிபலன்? நன்மையை நீ தீமையாக திருப்பித் தருகிறாயா என்று கேட்டார். மன்னரின் முக்கிய அதிகாரிகளில் ஒருவர் எழுந்து நிற்கிறார். மன்னரின் அதிகாரி, மன்னரே, இவர் எந்த தவறும் செய்யவில்லை. இவர் உங்களை குணப்படுத்தியவர்தானே? இவர் இரத்தம் சிந்த வேண்டாம்.